அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஃபாத்திமா அலி அவர்கள் வாழ்வில் நடந்த சிறு சம்பவத்தை பார்க்கலாம். உம்மஹாத்துல் முஃமினீன் கதீஜா அலி அவர்கள் மரணப்படுக்கையில் உள்ளார்கள். அவர்கள் உள்ளமெல்லாம் தமது அருமை மகளார் ஃபாத்திமா அலி அவர்களையே நினைத்து உருகியது. தமது அருமை கணவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்து இரவும் பகலும் அதே கவலையில் பல இன்னல்கள் எதிர்ப்புகள் மத்தியில் போராடி வருகிறார்கள். இந்நிலையில் எனக்கு பிறகு ஃபாத்திமாவை நன்கு வளர்ப்பவர் யார்? காரணம், ஃபாத்திமா பெண் குழந்தையாயிற்றே, அதுவும் சின்னஞ்சிறுமியாயிற்றே என்ற கவலை உள்ளத்தில் உறைந்திருந்தது. தனது அருமை திருமகளாரை அருகில் அழைத்தார்கள். வழிந்தோடும் கண்ணீர் துளிகளோடு அன்னையாரிடம் ஃபாத்திமா அலி வந்தார்கள். உடனே மகளை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள். எனது அருமை மகளே, உன்னை அல்லாவின் பாதுகாவலில் விட்டுச் செல்கிறேன் என்று 3 முறை கூறியதோடு கலிமா சொல்லி வஃபாத்தானார்கள். கதீஜா அலி இறக்கும்போது 3 நாட்களாக பட்டினியாக இருந்துள்ளார்கள். அவர்களின் சட்டையில் பல ஓட்டைகள் போடப்பட்டிருந்தது. ஹீரா குகையில் வகையை வாங்கி வந்து ஜமீனுல் என்னை போத்துங்கள் என்று அருமை கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது 7 போர்வை ஒன்றின் பின் ஒன்றாக எடுத்து திரு நபியின் பொன்மேனியை போத்திய கதீஜா அலி அவர்களின் மரண நேரத்தில் உடலை சரிவர போத்த ஒரு முழுமையான போர்வை அப்போது வீட்டில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில்தான் கதீஜா அலி அவர்கள் தங்களின் கடைசி பயணத்தை முடித்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். கண்மணி நபியின் கண்ணீர் துளிகள் கதீஜா அலி அவர்களின் கன்னங்களில் தெரித்தது. மரணப்படுக்கையில் இருந்த கதீஜா அலி அவர்கள் நபியை பார்த்து, எனது ஆருயிரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, என் அருமை மனைவியே, உனக்கு கஃபன் துணி வாங்கி கூட என்னிடம் பணம் இல்லை என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 25 வயது முதல் 50 வயது வரை ஒரே வாழ்க்கை துணையாக வாழ்ந்த இந்த உம்மஹாத்துல் முஃமினீன் கதீஜா அலி அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அவ்வளவு வறுமை கோர பிடியிலும் உயிர் துறந்தார்கள். கதீஜா அலி அவர்களின் தூய உடலை கஃன் செய்யும் போது கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கதீஜா, நீ உன் பொருள் அனைத்தையும் என்னிடம் தந்தாய். நான் உனக்கு கஃன் கூட விலைக்கு வாங்க முடியாத நிலையில் இருக்கிறேன். அல்லாஹ் உம்மை பொருத்தி கொள்வானாக. நானும் உம்மை பொருத்தி கொண்டேன் என்றார்கள். தங்கம் வெள்ளியை செங்கல் கற்களை போல அள்ளி அள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்தார்கள். மனைவியாக மட்டுமில்லை, மந்திரியாகவும் இருந்தார்கள். கணவன் துயரமாக வரும்போது அன்பாக வரவேற்கும் முறையையும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய பெண்களுக்கு கதீஜா அலி தான் கற்றுக் கொடுத்தார்கள். என் உடலில் உள்ள தோலை உரித்து எடுத்து பாதனை செய்து தீனுக்காக நீங்கள் அலைந்து பாடுபடுங்கள் என்று தனது சக்ராத் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கூறினார்கள். அருமை தாயின் மரணத்தால் வீட்டில் குழந்தைகள் விரியிட்டு அழுதார்கள். ஃபாத்திமா அலி அவர்கள் கதறி கதறி அழுதார்கள். கதீஜா அலி அவர்களை நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பி அருமை தந்தையாரை நோக்கி ஃபாத்திமா அலி அவர்கள் கேட்டார்கள், எனது அருமை தந்தையே, இப்பொழுது எனது தாய் எங்கே இருக்கிறார்கள்? அருமை மகளின் மழலை பேச்சை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறக வைத்தது. எனது அருமை கண்ணே, அல்லாவின் ரஹமத் மீது பொழியட்டும். இப்பொழுது உமது ஆருயிர் அன்னையார் தங்கத்தால் உருவாக்கப்பட்ட அழகான மிகப்பெரிய வீட்டில் இருக்கிறார்கள். அந்த தங்க வீடு எங்கிருக்கிறது தெரியுமா? மரியம், ஆசியா 2 பேர்களின் வீடுகளுக்கும் நடுவில் இருக்கிறது என்ற அருமை மகளாருக்கு ஆறுதலும் சுப செய்தியும் சொன்ன பிறகுதான் ஃபாத்திமா அலி அவர்கள் அமைதியானார்கள். அதன் பின் தனது அருமை மகளை கட்டி அணைத்து, இன்றிலிருந்து உனது தாயும் நானே, தந்தையும் நானே என்று கூறினார்கள். தாயை இழந்த சிறுமி ஃபாத்திமா கதீஜாவின் தவக்கலில் வலிமையால் அல்லாவின் பாதுகாவலில் ஆனார்கள். அல்லாவின் தூதரின் பொறுப்பில் பாதுகாப்பில் வாழும் பெருமையையும் பெற்றார்கள். எனது தாய் எங்கே என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், அதனால் ஃபாத்திமா அலி அவர்களின் உள்ளம் நிம்மதி பெற்றது. இது ஈமானின் உறுதியையும் காட்டுகிறது. என் தாய் வாழும் வீட்டை காட்டுங்கள் என்று அடம் பிடிக்கவில்லை. என் தந்தை சொன்னால் உண்மைதான் என்று அசைக்க முடியாத ஈமானின் உறுதி சிறு வயதிலேயே ஃபாத்திமா அலி அவர்களின் உள்ளத்தில் பதிந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.